நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு சேலஞ்சு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து 2 பேர் எங்கள் சன்னும் அப்புறம் அவங்க அண்ணாவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு நான் வந்து 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கப்பு ரைஸு யார் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து அவங்கவுங்க சர்வ் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுக்குவாங்கப்பா. பிரியாணி, கபாபு, பச்சடி வந்து ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம் யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க, யார் எவ்வளோ முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கப்பு வேணா கூட இருக்குப்பா, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பார்க்கலாம் யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறீங்கன்னு. ஷேர் பண்ணுங்க. வாசனை எப்படிப்பா இருக்கு? சூடாக இருக்கா? ஆவி பறக்க சுட சுட சூப்பரான பிரியாணி. பார்த்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணட்டும் யார் நல்லா எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பச்சடி வேணுமாப்பா இப்போவே இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரியாணி செம்மையாக இருக்கு. அப்பா நல்லா இருக்கா? வா பார்க்கலாம். கையில் எடுக்கிறத பார்த்தா சீக்கிரமாக காலியாக வர போல தெரியலையே. டைமிங் மட்டும் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறீங்க. செம்மையாக இருக்கு. தம்பி எல்லாம் சாப்பிடுவாருப்பா. சேலஞ்ச் இல்லையா, அதனால சாப்பிடுவாரு. பார்க்கலாம் சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னுட்டு. இந்த பிரியாணி முடிச்சோடனே அடுத்த கப்பு வருது தானே ஆண்டி? வேணும்னா அண்ணா பிளேட்டில் கம்மியாக இருக்கு. அண்ணா வந்து ஆஃப் தான் போட்டுக்கிட்டாரு, சாப்பிட்டுட்டு போட்டுக்கிறாரு. கபாப் எப்படி இருக்கு சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இருக்குது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வருதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து குக்கிங் வீடியோஸு, ட்ராவல் அது போல் தான் எதாவது போட்டுட்ருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் இது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டினியூ. பச்சடி வேணா போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. பீஸா போட்டு எனக்கு பிரியாணியா போட்டு சீக்கிரமா முடிக்கணும். அடுத்த ரவுண்ட் உனக்கு வரும் பீஸா. நான் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகணும்னா நீங்கள் பாட்டில் நீங்கள் போகலாம், முடிச்சவங்க போகலாம். வெங்காயத்தை மட்டும் ஓரம் கட்டி விட்டுட்டு வெறும் தயிரை மட்டும் சாப்பிட்டுக்கிறியடா. நெக்ஸ்ட் கப்பாப்பா உனக்கு. நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. வரும் பேக்கில். ஃபஸ்ட்டு இது சாப்பிட்ருங்க, நெக்ஸ்ட் அது
அண்ணா ரெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா, சீக்கிரமா கிளம்புங்கப்பா. கபாப் முடியலன்னா சொல்லுப்பா, 2 பீஸுங்க. ஹாஃப் கப் முடிச்சு போட்டுருக்கேங்க. ஹாஃப் கப்பா? ஓகே. தம்பி இன்னும் ஃபஸ்ட் கப்பே முடிக்கல, அதுக்குள்ளே அண்ணா வந்து ஹாஃப் கப்புக்கு வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுத்துட்டாரு. பார்க்கலாம் ஃபைனல் பேட்டில் முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு. தம்பி பாப்பா முடிச்சிடுவீங்களா அந்த கப்பை? அதான் உசடிக்கிறானே. தம்பி வின் பண்ணிடுவானாட்ட இருக்கு. பிரியாணியில் ஜெயிக்க போகிறது யாருன்னு தெரியலையே. அடுத்த ஒரு பவுல் போட்டுருவோமா? அப்பப்பா என்னை விட்டுருங்கப்பா. நான் 1.5 கப் முடிச்சிருக்கேன். தம்பி இன்னும் ஒரே கப்பில் இருக்கார். அவர் முடிச்சுட்டு வந்து என்ன ஃபோன் பண்ணோம். சரி ஓகே, இன்றைய பேட்டில் வின்னர் யாரு? நான் முடிக்கிற வரைக்கும் யாரு முடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை, அண்ணா ஆல்ரெடி 1.5 கப்பு முடிச்சிட்டாரு. நீ இப்போதான் பாதி 3/4 கப்பு தான் முடிச்சிருக்கீங்க. ஸோ டுடே வின்னர் இஸ் அண்ணா தான். ஏ அண்ணாவை நீயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு கூட தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.